கன்னியாகுமரி மாவட்டம் மேல்கோதையாறு வாக்குச்சாவடியில் உள்ள 10 வாக்குகளை பதிவு செய்வதற்காக தேர்தல் அலுவலர்கள் 175 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் பேச்சிப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட முதல் வாக்குச்சாவடி மேல்கோதையாறில் உள்ளது. அங்குள்ள மின் நிலைய குடியிருப்பில் உள்ள ஊழியர்களே இந்த வாக்குச்சாவடியின் வாக்காளர்கள். மொத்தம் 3 பெண் வாக்காளர்களும் 7 ஆண் வாக்காளர்களும் உள்ளனர். பேச்சிப்பாறையிலிருந்து அங்கு செல்வதற்கு சாலை வசதி இல்லை. எனினும் அந்த வாக்குச்சாவடியில் உள்ள மிக குறைந்த வாக்குகளை பெறுவதற்காக ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேர்தல் அலுவலர்கள் திருவட்டாறிலிருந்து நாகர்கோவில், பணக்குடி, களக்காடு, அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, மணிமுத்தாறு, மாஞ்சோலை வழியாக வாகனங்களில் 175 கிலோமீட்டர் பயணம் செய்து வாக்குப்பதிவு மேற்கொண்டு திரும்புவது வழக்கமாகும். இன்று நடைபெறும் முதல்கட்ட மக்களவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். பல சமயங்களில் ஒற்றை வாக்கால் பெரும் மாற்றம் நிகழ்ந்துள்ளதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல்கள்தான் இந்திய ஜனநாயகத்தின் மிக அழகிய வெளிப்பாடு என்றும், வாக்களிப்பதை போல் சிறந்தது வேறு எதுவும் இல்லை, வாக்களிக்க வேண்டும் என்ற இந்திய வாக்காளரின் உறுதியான மனநிலை வெயிலின் வெப்பத்தையே வெல்லக்கூடியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவின் அவதூறு வழக்கை அதிமுக சந்திக்க தயாராக இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக மீது எவ்வளவோ விமர்சனங்களை திமுக வைத்துள்ளது. அதற்கெல்லாம் நாங்கள் பதிலளித்து வந்துள்ளோம். இப்போது தயாநிதி மாறனுக்கு தேர்தல் முடிவு தெரிந்து போய்விட்டது. அதனால் வழக்கை தொடர்ந்துள்ளார். நாங்கள் பணநாயகத்தை நம்பியவர்கள் இல்லை, ஜனநாயகத்தை நம்பியவர்கள். பாஜக, திமுக 2 ஆளும் வர்க்கமும் பணத்தையே நம்பி உள்ளது. அவர்கள் என்ன பணத்தை கொடுத்தாலும் மக்கள் அதிமுகவுக்கே வாக்களிப்பர் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை ஒப்புகை சீட்டு இயந்திரத்தில் பதிவான சீட்டுகளுடன் சரிபார்ப்பதை கட்டாயமாக்க கோரிய வழக்கை விசாரணைக்கு ஏற்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சுங்கச்சாவடிகளை தனியாருக்கு அளிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு முதலீடு நடைமுறைகள் மூலம் அடுத்த நிதியாண்டில் வருவாய் ஈட்ட தமிழகத்தின் சென்னை புறவழிச்சாலை உட்பட 2741 கிலோமீட்டர் தொலைவிலான 33 நெடுஞ்சாலைகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அடையாளம் கண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பரவல் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் அத்தகைய பாதிப்பு இல்லை என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அரசு பேருந்துகளில் சென்னையிலிருந்து ஒரே நாளில் 1,48,800 பேர் பயணித்துள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று நடைபெறும் தேர்தலை முன்னிட்டு சென்னை மற்றும் பிற பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதன்படி புதன்கிழமை சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 807 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 2899 பேருந்துகள் இயக்கப்பட்டன. இப்போது இப்பேருந்துகளில் புதன்கிழமை மட்டும் 1,48,800 பேர் பயணித்துள்ளனர். மேலும் புதன் மற்றும் வியாழன் ஆகிய தினங்களில் 46,503 பயணிகள் சென்னையில் இருந்து பயணம் செய்ய முன்பதிவு செய்துள்ளனர் என்று போக்குவரத்து துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகார் தொடர்பாக சென்னையில் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் அமலாக்கத்துறையினர் உஷார்படுத்தப்பட்டிருந்தனர். சில இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையும் நடத்தி வந்தனர். இந்நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற புகார் தொடர்பாக நுங்கம்பாக்கம் மோகன் குமாரமங்கலம் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் தர்ஷன்குமார் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். வாக்குச்சாவடிகளுக்குள் கைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் வாக்குச்சாவடி அமைவிடங்களுக்கு வெளியே வாக்காளர்கள் செல்ஃபி எடுத்துக்கொள்ள வசதியாக தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் திமுகவினர் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். பாலிவுட் நடிகர் அமீர்கான் குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது போன்ற போலி சித்தரிப்பு வீடியோ சமூக ஊடகங்களில் பரவிய நிலையில் அது தொடர்பாக அடையாளம் தெரியாத நபர் மீது
மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேசிய துணைத் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான தேவேந்திர பிரசாத் யாதவ் அக்கட்சியில் இருந்து விலகியுள்ளார். இண்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் அவதூறு மற்றும் மிரட்டல் அரசியலில் ஈடுபடுகின்றனர் என தெரிவித்துள்ள பாஜக, எதிர்க்கட்சி தலைவர்களின் சமீபத்திய கருத்துக்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. மக்களவை தேர்தல் பிரச்சாரங்களின் போது பிரதமர் மோடியின் பல பேச்சுக்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களில் இந்துக்கள் வணங்கும் ராமபிரானை வைத்து வகுப்புவாத பிளவை கூர்மையாக்கும் நோக்கில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். அவரின் பல பேச்சுக்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியுள்ளன. அத்தகைய பேச்சுக்களை பட்டியலிட்டு தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளேன் என்றும் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார்.